வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற குருதிப்புனல் அப்படின்ற நாவலை பற்றி தான். அது சரியா 1968ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கீழ்வெண்மணி அப்படின்ற கிராமத்தில் ஒரு கொடூரமான சம்பவம் நடக்குது. அந்த ஊரில் உள்ள நில உரிமையாளர்கள் எல்லாம் தொழிலாளர்கள் சம்பள உயர்வு கேட்டதற்காகவும் அதற்காக போராட்டம் நடத்தியதற்காகவும் அங்கே உள்ள தலித் மக்களை தீ வைத்து கொளுத்திடுறாங்க. இதில் 40க்கும் மேற்பட்ட தலித் மக்கள் தீயில கருகி இறந்தும் போயிடுறாங்க. இதில் பெண்கள் குழந்தைகள் தான் அதிகம். இதை அடிப்படையாக வச்சு எழுதினது தான் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய குருதிப்புனல் அப்படின்ற இந்த நாவல். இந்த இன்சிடென்ட்டை மட்டும் வச்சு மீதி கேரக்டர்ஸ் எல்லாம் ஆத்தர் சித்தரிச்சு எழுதுறாரு. இந்த கதையில தலித் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் களமிறங்கி போராடுறாங்க. அவங்க எல்லாரும் மேலேயும் பொய் கேஸ் கொடுத்து அவங்கள போராட விடாம தடுக்கிறாங்க ஊர்ல உள்ள நில உரிமையாளர்கள் எல்லாமே. 1968 இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல உள்ள சில நல்ல மனிதர்கள் தலித் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி போராடுறாங்க. அவங்களையும் போலீஸை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பொய் கேஸ் கொடுத்து உள்ள தள்ளியும் சாதியின் பேர்ல சில பேர் அடக்கியும் நில உரிமையாளர்கள் போராட விடாம தடுத்துடுறாங்க. அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கும்போது எல்லா தலித் மக்களும் பயந்துக்கிட்டு ஒரே குடிசையில் எல்லாருமா ஒன்றா சேர்ந்து போய் ஒளியிறாங்க. வெளியில இருந்து நில உரிமையாளர்கள் அனுப்பின ஆளுங்கள்லாம் வெளியில அவங்கள வரவிடாம பூட்டிடுறாங்க. யாராலையும் உள்ள இருந்து அந்த குடிசையிலேருந்து வெளியிலேயே வர முடியல. அதன் பிறகு அங்கே வந்து ஆளுங்கள்லாம் தீ வச்சு கொளுத்தி அவங்க எல்லாரையும் எரிக்கிறாங்க. அதுலேருந்து தப்பிச்சு 2-3 பேர் வெளியில் வராங்க. அவங்களையும் திருப்பி தீக்குள்ளேயே தள்ளி அவங்களையும் தீக்கு இரையாக்கிடுறாங்க நில உரிமையாளர்கள் அனுப்புகிற ஆளுங்க எல்லாமே. இப்படி தான் இந்த 40க்கும் மேற்பட்டவங்க அன்னைக்கு அந்த சம்பவத்தில் கருகி இறந்து போகிறாங்க. கீழ்வெண்மணி படுகொலை அப்படிங்கிறது உழைக்கும் வர்க்கத்தின் மீது செய்யும் அதிகார ஒடுக்குமுறை தான். இன்னைக்கும் இந்தியா முழுவதும் நடக்கிற நிறைய தொழிலாளர்கள் வர்க்க ஒடுக்குமுறைக்கு பின்னாடி எளிய மக்களை ஆட்டி படைக்கிற முதலாளித்துவமும் அதுக்கு துணை போகிற அரசும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. இந்த நாவலோட ஆசிரியர் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் டெல்லியில இருந்து ஒரு முறை கீழ்வெண்மணிக்கு போகும்போது இதை பற்றி விசாரிக்கிறாரு. சம்பந்தப்பட்ட விவசாய குடும்பத்திட்ட எல்லாம் பேசுறாரு. ஆனா அங்க உள்ள மிராசுதாரர்கள் அதாவது நில உரிமையாளர்கள் யாருமே இவர்கிட்ட பேச மறுக்கிறாங்க. அதற்கப்புறமா அவர் டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் இதை ஒரு நாவலா எழுதணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஆனா பத்திரிகையில இதை பிரசுரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா எந்த பத்திரிகையுமே இதை பிரசுரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கனையாளி அப்படிங்கிற பத்திரிகையோட ஆசிரியர் கஸ்தூரி ரங்கன் இதை பிரசுரம் பண்றதுக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த நாவல் கனையாளி அப்படிங்கிற பத்திரிகையில தொடரா வெளிவருது. அதற்கப்புறம் தான் குருதிப்புனல் அப்படிங்கிற நாவலை புத்தகமா வெளியிடுறாரு. கேரக்டர்ஸ் எல்லாமே கற்பனை தான். கீழ்வெண்மணி இன்சிடென்ட்டை மட்டும் கதையோட பேஸா வச்சு எழுதி முடிக்கிறாரு இந்திரா பார்த்தசாரதி அவர்கள். 1977 இந்த புத்தகம் சாகித்ய அகாடமி விருது பெறுது. அதுக்கப்புறம் இந்த நாவலை கண் சிவந்தால் மண் சிவக்கும் அப்படின்ற திரைப்படமாகவும் எடுக்கிறாங்க. இந்த திரைப்படத்துக்கு 1983ஆம் ஆண்டு சிறந்த அறிமுக இயக்குனருக்கான இந்திரா காந்தி விருதும் இந்த திரைப்படத்தை எடுத்த இயக்குனருக்கு கிடைக்குது. இந்த புத்தகம் ஆங்கிலம், ஹிந்தி, வங்காளம், ஒரியா, குஜராத்தி, மலையாளம் போன்ற மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்படுது. இந்த இன்சிடென்ட் நடந்தும் புத்தகம் வெளிவந்தும் 50 வருடத்துக்கு மேல ஆகியும் கூட இன்னமும் ஒரு துளியும் இதை ஜீரணிச்சுக்கவே முடியாத அளவு நம்மளோட மனசை அவ்வளோ பாதிக்குது. ஒரு அரைப்படி நெல் அதிகமா அதுவும் பார்க்குற வேலைக்கு கூலியா கேட்ட மக்களை ஒரேடியா கூண்டோட கொளுத்தியது இன்னமும் மனசை ஏற்க மறுக்குது. இந்த மாதிரி சில புரட்சி கதைகளை படிக்கிறதன் மூலம் வரலாற்றில் இருண்டு போன சில அத்தியாயங்களை மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் குருதிப்புனல் அப்படின்ற இந்த நாவல் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.